நம்ம பேச்சுவார்த்தையில சொல்லுவோம், நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ, போன ஜென்மத்துல இப்படி ஒரு பையன், பொண்ணு எனக்கு மகனா மகளா கிடைச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒரு சில வீட்ல சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணேனோ இப்படி எனக்கு பிள்ளைகளா பொறந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அது உண்மைதாங்க. நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவம், என்ன புண்ணியம் செஞ்சோமோ, அதுபடிதான நம்ம பிள்ளைகள் நமக்கு பிறப்பாங்க. இந்த உலகம் தற்செயல்களின் விளைவு அல்ல. இது கர்மம் என்ற தெய்வீக விதியால் எழுதப்பட்ட ஒரு மகா கணக்கு நூல். மனிதன் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், செய்கிற ஒவ்வொரு செயலுமே ஒரு விதையாக விதைக்கப்படுகிறது. அந்த விதைகள் உடனே பலன் தராவிட்டாலும், காலம் கனிந்தால் அவை நிச்சயம் செடியாகவோ மரமாகவோ முளைக்கும். அந்த கர்ம பலன்கள் நம்மை அடையும் பல பாதைகளில் மிகவும் ஆழமான, தவிர்க்க முடியாத பாதை பிள்ளைகள். கருட புராணம் கூறுவது போல, நம் வாழ்வில் பிள்ளைகளாக பிறப்பவர்கள் தற்செயலானவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடன் முற்பிறவியில் ஏற்பட்ட கடன், பாசம், பகை, புண்ணியம் இவற்றின் தொடர்ச்சியே. இந்த ஆன்மீகக் கட்டுரையில் பிள்ளைகள் ஏன் நம் வாழ்க்கையில் விதவிதமான வடிவங்களில் தோன்றுகிறார்கள், அவர்கள் மூலம் எந்த கர்மக் கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன என்பதை கருட புராணத்தின் பார்வையில் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்கிறோம். இந்த உலகம் ஒரு பெரிய கணக்கு வழக்கு புத்தகம் போன்றது. நாம் செய்த செயல்கள் அனைத்தும் விதைக்கப்பட்ட விதைகளைப் போன்றவை. அவை சரியான காலத்தில் செடியாகவோ அல்லது மரமாகவோ முளைக்கும். அப்படி நாம் செய்த நன்மைகளும் தீமைகளும் நம்மிடம் சேரக்கூடிய மிக முக்கியமான வழிதான் பிள்ளைகள். கருட புராணத்தின் அடிப்படையில் நம் வாழ்வில் பிள்ளைகளாக பிறப்பவர்கள் யார் மற்றும் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கும் பூர்வ ஜென்மத் தொடர்பு என்ன என்பது பற்றி மிக ஆழமாக விளக்கப்பட்டுள்ளது. 1. ருணானுபந்தம், கடன் கொடுத்தவர்கள் அல்லது வாங்கியவர்கள். ருணம் என்றால் கடன், அனுபந்தம் என்றால் பிணைப்பு. முற்பிறவியில் ஒருவருடன் ஏற்பட்ட பணம், சொத்து, உதவி, துரோகம், பாசம், வெறுப்பு இவை தீர்க்கப்படாமல் இருந்தால் அந்த ஆத்மா நம்மை மறுபிறவியில் தேடி வரும். ஆனால் இப்போது அது எதிரியாகவோ நண்பராகவோ அல்ல, நம் பிள்ளையாக. இதுவே இறைவனின் நியாயமான திட்டம். ஏனெனில் பிள்ளை என்ற உறவின் வழியாகத்தான் கர்மக் கணக்கு முழுமையாகத் தீர முடியும். ஒருவர் முற்பிறவியில் மற்றவரிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காமல் இறந்திருந்தால், அந்த கடனை திரும்பப் பெறுவதற்காக அந்த நபர் அடுத்த பிறவியில் பிள்ளையாக பிறப்பார். இத்தகைய பிள்ளைகள் பெற்றோரின் சொத்துக்களையும் பணத்தையும் பல வழிகளில் செலவு செய்வார்கள். படிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, தீய பழக்கங்கள் அல்லது தீராத நோய் போன்றவற்றின் மூலம் பெற்றோரின் செல்வத்தை முழுமையாக அனுபவித்துவிட்டு கணக்கு தீர்ந்தவுடன் அவர்கள் பிரிந்து செல்வார்கள் அல்லது மறைவார்கள். 2. பகைவர்கள், சத்ரு. முற்பிறவியில் நீங்கள் ஒருவருக்கு பெரும் துரோகம் செய்திருந்தாலோ, ஒருவரை வஞ்சித்திருந்தாலோ அல்லது மற்றவர்களை கொடுமைப்படுத்தியிருந்தாலோ, அவர்கள் உங்களை பழிவாங்க உங்கள் பிள்ளையாக பிறக்கிறார்கள். இத்தகைய பிள்ளைகள் சிறுவயது முதலே அடங்காதவர்களாகவும் பெற்றோரை மதிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வளர்ந்த பிறகு பெற்றோரை திட்டுவது, அடிப்பது அல்லது சமூகத்தில் அவர்களுக்கு அவமானத்தை தேடித் தருவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்றோருக்கு மன அழுத்தத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பரிசாக அளிப்பார்கள். 3. சேவை செய்பவர்கள், சேவகர்கள். நீங்கள் கடந்த பிறவியில் செய்த புண்ணியங்கள் மற்றும் மற்றவர்களுக்குச் செய்த உதவிகள் உங்களை நல்ல பிள்ளைகள் மூலம் வந்தடையும். இந்த பிள்ளைகள் பெற்றோரிடம் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் இருப்பார்கள். பெற்றோரின் முதுமைக் காலத்தில் அவர்களுக்கு ஒரு சிறந்த சேவகனைப் போல பணிவிடைகள் செய்வார்கள். பெற்றோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும்போது தங்களது வேலையை கூட பொருட்படுத்தாமல் அவர்களை பாதுகாப்பார்கள். இவர்கள் உங்கள் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தின் பலனாவார்கள். 4. உதாசீனமானவர்கள், உதாசீன புத்திரன். சில பிள்ளைகள் பெற்றோரிடம் அன்பாகவும் இருக்க மாட்டார்கள், அதே சமயம் துன்பமும் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் முற்பிறவியில் உங்களுடன் எந்தவிதமான ஆழமான பிணைப்பும் அதிக பகையும் இல்லை, அதிக பாசமும் இல்லாதவர்கள். இவர்களுக்கு திருமணம் முடிந்தவுடன் அல்லது வேலை கிடைத்தவுடன் பெற்றோரை பிரிந்து தள்ளிச் சென்று விடுவார்கள். பெற்றோரின் தேவைகளை மட்டும் ஓரளவுக்கு கவனித்துக் கொள்வார்களே தவிர உணர்வு பூர்வமான ஒட்டுதல் இவர்களிடம் இருக்காது. வீடியோவின் முக்கிய செய்தி: நமக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் அமைந்தாலும்
அவர்கள் நம்முடைய கர்ம வினையை தீர்க்கவே வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான் என்று வருந்துவதை விட, நாம் முற்பிறவியில் செய்த தவறுகளுக்கான பலனை இப்போது அனுபவிக்கிறோம் என்று எண்ணி அமைதி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை திட்டுவதோ அல்லது வெறுப்பதோ நமது கர்மாவை இன்னும் அதிகப்படுத்தும். எனவே நம்முடைய கடமையை சரியாகச் செய்து இறைவனை பிரார்த்திப்பதன் மூலம் மட்டுமே இந்த பிறவி பிணியிலிருந்து நாம் வீடுபட முடியும். இத்தகைய ஆன்மீக உண்மைகளையும் கருட புராண விளக்கங்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆத்ம பயணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.